காவலரை ஒருவர் கன்னத்தில் அறைந்திருக்கிறார். இது தொடர்பாக தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் சையத் இணைகிறார். சையத், காவலரை கன்னத்தில் அறைந்தவர் யார்? அந்த நபர் பற்றி தகவல் சொல்லுங்க. போலீஸ் இப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தஞ்சாவூரில் விசிக கட்சி சார்பில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேனரை மாநகராட்சி சார்பாக அகற்றப்பட்டது. உடனடியாக தஞ்சை மாநகராட்சி அலுவலகம் முன்பு அனுமதியின்றி விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியல் பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது அவசர பணி காரணமாக அந்த வழியை ஒரு இளைஞர் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலை மறியலை மீறி அவர் ஒரு பக்க வழியாக செல்ல முயன்றார். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் அந்த இளைஞருக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. அப்போது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அந்த இளைஞரை சாலை மறியல் நடந்து கொண்டிருக்கிறது, சாலை மறியல் முடிந்த பிறகு நீங்க செல்ல வேண்டும், இல்லை ஓரமாக நில்லுங்க என்று சொல்ல போது அந்த இளைஞருக்கும் அந்த காவல்துறையினருக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அந்த காவலரை அவர் அந்த கடுமையாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரத்தில் இந்த காவலர் அவரை ஒரு திடீரென அவர் கையை பிடித்துக் கொண்டு அந்த இளைஞர் அவர் கையை பிடித்து அவரை ஒரு மாறியாக பேச தொடங்கினார். இதனால் ஆத்திரத்தில் அந்த காவலர் அவர் கன்னத்தில் அறைந்தார். உடனடியாக அந்த இளைஞரும் அந்த காவல்துறை அறைந்தார். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக உடன் இருந்த காவலர்கள் அனைவரும் அந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை பிடித்து அவரை இப்ப கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார். அந்த விசாரணைக்கு தான் அவர் எந்த பணி அவசர பணிக்காக சென்றார், தற்போது ஏன் அந்த காவலரை அவர் சண்டைக்கு இழுத்து இது பண்ணார், அதன் பின்னர் தான் இவர் மீது என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்படும் என முழு விவரம் தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சையத். காவலரை கன்னத்தில் அறைந்த நபரால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தஞ்சாவூரில். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.